ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கியா செல்டாஸ்க்கு டச் மட்டும் மாற்றுறோம். எப்படி நம்ம டச் மட்டும் மாற்றுறோம் பார்ப்போம். மேக்ஸிமம் எல்லோரும் வந்து காம்போவோட தான் மாற்றுவாங்க. டச் மட்டும் யாருமே மாற்ற மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து டச்சை மட்டும் அழகாக ரிமூவ் பண்ணி இப்போ பர்ஃபெக்டாக நம்ம மாற்றுறோம். இது வந்து லோக்கல் டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. லோக்கல் டச் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரிஜினல் டச்சு, ஓஇ டச் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. டச் வந்து டச்சை மட்டும் அழகாக இப்போ வந்து இதில் சால்ட்ரிங் இருக்கும். இதை மட்டும் சேஃபாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் சேஃபாக அழகாக எடுத்துகிட்டு லைட்டாக அந்த இடத்துல சொதப்பினாலும் உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். டச் மாற்றுறது வேஸ்ட்டு தான், டிஸ்பிளேவும் போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ வந்து அழகாக பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக எல்லாமே டச்சை மட்டும் அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக டச்சு நம்ம மாற்றி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணுறோம், எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. டச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப லோ குவாலிட்டி அந்தமாரிலாம் இல்லை. டச்சு உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டச்சாகவே மாறிடும் உங்களுக்கு. மேக்ஸிமம் எப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பழைய டச் ஒர்க் ஆச்சோ சேம் அதேமாரி எல்லாமே டச்சு உங்களுக்கு ஒர்க் ஆகிட்ருக்கும். பழைய டச்சு இது பழைய டச்சும் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பழைய டச்சும் புது டச்சும் பார்க்க சேம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. கார்லேயே ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு.